Welcome to MMax. 6th Max Term 3 Chapter 1 Fractions. Try this on the page number 9. Try this 2 by 3 plus 5 by 7, 3 by 5 minus 3 by 8. இது denominator same இல்லை. So denominator same ஆக்கிட்டு தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி இது denominator same ஆக்கிட்டு தான் நம்ம மைனஸும் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பாருங்க. ஓகே 2 by 3 plus 5 by 7 எடுத்து வச்சு எழுதியாச்சு. இப்போ நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். 2 by 3 ஓட 7 டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் 5 by 7 ஓட 3 பண்ணணும். ஓகேவா? 7 2s are 14, 3 7s are 21, 5 3s are 15, 7 3s are 21. இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா? 14 plus 15 ஓகேவா? 29 by 21 இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 3 by 5 மைனஸ் 3 இதுவும் டினாமினேட்டர் சேமாக இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ கிராஸ் மல்டிபிள் 8ஓட மேலேயும் கேளையும் 5ஓட மேலேயும் கேளையும். ஓகேவா? இப்போ 8ஆல் இங்கே 5ஆல் இங்கே 8 3s are என்ன வரும் 24, 5 3s are என்ன வரும் 15, 8 5s are 40 தான், இங்கே 8 5s are 40 தான். ஸோ 40 ரெண்டுமே வரும். 24ல் 15 போச்சுன்னா 9, 9 by 40 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த ட்ரை திஸ் பார்க்கலாம். Complete the following table. The first one is done for you. Mixed fraction diagrams improper fraction ல எழுதிருக்காங்க. First என்ன எழுதிருக்காங்க பாருங்க. 3 circles are completely shaded. Complete ஷேட் பண்ணிருக்காங்களா? 1/2 of another is shaded. இதில் 2 part இருக்கு. அதில் 1 ஷேட் பண்ணிருக்காங்க. அதுவும் கரெக்ட். Next that is totally இந்த 3 1/2 circles are shaded ன்னு எழுதிட்டாங்க. அதே மாதிரி நம்ம அடுத்த சம்ஸ் எல்லாம் போடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க improper fraction. Each circle is divided into halves. There are totally 7 half circles. பாப்போமா? 1 2 3 4 5 6 7. ஓகே, அதாவது பாதி பாதியாக பண்ணியிருக்காங்கல்ல, ஒன்றில் 2 டிவைட், அப்போ அதுதான் 7 half circles இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஷேடட் which is equal to, இது வந்து ஈக்குவல், அதாவது டோட்டலி 7 half circles ஷேடட் which is equal to 7 போட்டு இங்கே நம்ம எத்தனை பார்ட்டாக பிரிச்சோம் அந்த 2 எழுதணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு உள்ள 2வும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேஷ் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஷேடட் கம்ப்ளீட்லி ஷேடட். எத்தனை ரெக்டாங்கிள்ஸ்? 1 2 2 ரெக்டாங்கிள்ஸ், அதுதான் 2 இங்கே. நெக்ஸ்ட்டு டேஷ் போர்ஷன் ஆஃப் அனதர் ரெக்டாங்கிள் இஸ் ஷேடட். அனதர் ரெக்டாங்கிளில் பாருங்கள் எத்தனை போர்ஷன்? 4 பார்ட் இருக்கா? 4 பார்ட்டில் 1 அதை ஷேட் பண்ணணும். தட் இஸ் டோட்டலி டேஷ் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஷேடட் to 1/4. போன ஆப்ஷனில் எழுதுன மாதிரி. ஓகேவா? அடுத்தது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஈச் ரெக்டாங்கிள் இஸ் டிவைடட் இன்ட்டு 1/4 ஆர் குவார்ட்டர்ஸ். ஏன்னா ஒவ்வொரு ரெக்டாங்கிளும் என்ன பண்ணியிருக்காங்க? 4 குவார்ட்டர் பார்ட்டாக தான் பிரிச்சிருக்காங்க. தெர் ஆர் டோட்டலி டேஷ் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் ஷேடட். டோட்டலாக எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 அந்த 9 தான் இங்கே. ஓகேவா? தெர் ஆர் டோட்டலி 9 ரெக்டாங்கிள்ஸ், 9 குவார்ட்டர்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் ஷேடட். குவார்ட்டர்னால் 4 பாகமாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள், அதுதான் வந்து குவார்ட்டர். அப்போ ஷேடட் which is equal to எப்படி எழுதுவோம்? 9/4ன்னு எழுதணும். எத்தனை? 9/4. ஏன்னா 4 பார்ட்டாக 4 தானே பிரிச்சிருக்காங்க. அப்போ 9/4. நெக்ஸ்ட்டு ஹெக்ஸகனுக்கு வருவோம். டேஷ் ஹெக்ஸகன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஷேடட். நம்மளுடைய ஆன்சர் எழுதியாச்சு. நீங்கள் பாருங்கள் 1 2 3 4 ஹெக்ஸகன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டேஷ் போர்ஷன் ஆஃப் அனதர் ஹெக்ஸகன் இஸ் ஷேடட். அனதர் ஹெக்ஸகன் பாருங்கள், ஹெக்ஸகனால 6 இருக்கும். 1 2 3 4 5 6 இருக்கா? அப்போ 1 பார்ட், அந்த 1/6. டோட்டலாக எவ்வளோ ஹெக்ஸகன்ஸ் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்கன்னா 4 1/6. ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட்டு ஈச் ஹெக்ஸகன் இஸ் டிவைடட் இன்ட்டு 1/6 ஆர் 1/6. போன சமயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுலேயே. அப்போ 6 பார்ட்டில் 1. there are totally 25 இருக்கும். எப்படி 25? 1 2 3 4. அப்போ ஒவ்வொன்றுலேயும் 6 4s are 24. இது ஒன்று 25 25 1/6 25 1/6 வந்து ஷேட் பண்ணியிருக்கு. there are totally 25 1/6 of hexagons shaded which is equal to, எதுக்கு ஈக்குவல்? 25/6. எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்காங்களோ அதை எங்கே எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே பேஜில் உள்ள ஒரு ட்ரை திஸ் சம்மையும் நம்ம பார்த்துடலாம். Convert 3 1/3 into improper fraction. Improper fraction-ஆக மாற்றணும். அடுத்த சமம் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஓகேவா? இது ரெண்டையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்.
3 1/3 எடுத்து நம்ம எழுதியாச்சு. இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுவோம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே போன வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா இதுதான் ஹோல் நம்பர். இந்த ஹோல் நம்பரோட ஹோல் நம்பர் இன்ட்டு டினாமினேட்டர் whole number into denominator plus numerator இங்கே பக்கத்தில் எழுதணும். நான் பிளேஸில் இருந்தனால இங்கே கீழே எழுதி ப்ளஸ் போட்டிருக்கேன். கீழே டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கும். கீழே என்ன இருக்கும்? டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இதை மெத்தட் வச்சு தான் நம்ம எப்போதும் போடணும். அதை பாருங்கள், ஹோல் நம்பருங்கிறது என்ன? 3, டினாமினேட்டர் வந்து 3, நியூமரேட்டர் வந்து +1, டினாமினேட்டர் அப்படியே தான். இப்போ 3 3s are 9, 9 + 1/3 ஈக்குவல் டு 10/3. ஆன்சர் என்ன வந்துச்சு? 10/3. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். 45/7 மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். என்ன பண்ணணும்? மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றும் போது 45 நம்ம 7ஆல் டிவைட் பண்ணால் தான் போட முடியும். 7 7s are 49 ஆகிடும். ஸோ 6 7s are 42. 5ல் 2 போச்சுன்னா 3 வரும். 4ல் 4 போச்சுன்னா 0 தான். அப்போ இதுக்கு பேர் கோஷன்ட், இதுக்கு பேர் ரிமைண்டர், இதுக்கு பேர் டிவைடர். இது என்ன ஃபார்மேட்டில் எழுதணும்? மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றும் போது கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைடர்னு எழுதணும். இப்போ கோஷன்ட் என்ன? 6, ரிமைண்டர் என்ன? 3, டிவைடர் என்ன? 7. அப்போ ஆன்சர் என்ன? 6 3/7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.